இப்போ டயாமேக்னடிசம் அப்படின்றது வந்து the induced magnetic moment is always in the induced moment வந்து எப்பவுமே டயாமேக்னடிசம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீல்டுக்கு அப்ளைடு ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அடுத்தது இதனுடைய பெர்மியபிலிட்டி வந்து ஒன்னோட கம்மியா இருக்கும். பெர்மியபிலிட்டி வந்து ஒன்னோட கம்மி. அடுத்தது இதனுடைய சசப்டிபிலிட்டி வந்து நமக்கு நெகட்டிவ் சசப்டிபிலிட்டி. ஏன்னா கை ஈக்குவல் டு நமக்கு வந்து மியூ ஆர் மைனஸ் 1. அப்போ வந்து இது ஒன்னோட கம்மியா இருக்கிறதுனால கண்டிப்பா கையோட வேல்யூ வந்து நமக்கு வந்து நெகட்டிவா இருக்கும். அடுத்து ஹேவிங் நெகட்டிவ் அதாவது ஹேஸ் நோ பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட். டயாமேக்னெட்ல பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்காது. அப்புறம் கை அதாவது சசப்டிபிலிட்டி ஆனது டெம்பரேச்சரை சார்ந்து இருக்காது, இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சரா இருக்கும். அந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். எதை ரெடியூஸ் பண்ணும்னா அந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அந்த காந்தவிசை கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம், லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணும். இப்போ நீங்க ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் கொண்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காந்தவிசை கோடுகள் எண்ணிக்கையை குறைக்கும். அடுத்தது மேக்னடைசேஷன் வந்து எம்ன்றது எழுத்தால நம்ம மேக்னடைசேஷன் குறிக்கிறோம். அது வந்து ஹெச்சுக்கு எப்படி இருக்கும்னா லீனியரா இருக்கும். டயாமேக்னெட்டுக்கு வந்து எம்மும் ஹெச்சும் லீனியரா இருக்கும்னு சொல்லலாம், அல்லது பியும் அண்ட் ஹெச் ரெண்டுமே லீனியரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் டயாமேக்னடிசம் கான்செப்ட் எதனுடைய பேசிஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா லென்ஸ் லா, ரிசல்ட் ஆஃப் லென்ஸ் லா. ஏன்னா லென்ஸ் லான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அதை உருவாக்க காரணமானதை எதிர்க்கும் வகையில் அமையும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து டயாமேக்னெட்டுக்கு கொடுக்கும்போது அப்ப டயாமேக்னெட்ல அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகி அந்த நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா செயல்படும். அதனால அதை வந்து நம்ம லென்ஸ் லா படி அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சூப்பர் கண்டக்டர் ஒரு பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட். மேலும் சூப்பர் கண்டக்டருடைய சசப்டிபிலிட்டி வந்து -1க்கு சமமா இருக்கும். அதோட மியூ ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அடுத்த டயாமேக்னெட்டுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா எஸ்பி, பிஐ, ஹெச்ஜி, ஏயு, சியு, அப்புறம் ஹைட்ரஜன், ஏர், வாட்டர், சில்வர் அண்ட் பிஸ்மத், அப்புறம் சில இனட் கேசஸ், அப்புறம் கிளாஸ், மார்பிள்ஸ், இது எல்லாமே நமக்கு டயாமேக்னெட். பெரும்பாலும் நமக்கு வந்து ஆபரணங்கள் எல்லாமே நமக்கு டயாமேக்னெட்ல வந்துருது. நமக்கு கோல்டு, காப்பர், அப்புறம் வந்து சில்வர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டயாமேக்னெட். இப்ப இதுதான் வந்து நம்ம டயாமேக்னடிசத்துக்கான ஒரு இது. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுக்காத போது டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல நமக்கு பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இல்லை அப்படின்றதுனால எந்த ஒரு மேக்னடைசேஷனுமே இங்க இருக்காது. அதுவே நம்ம ஹெச் கொடுக்கும்போது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்ப கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னா அப்ப அதுல டயாமேக்னெட்ல உருவாகக்கூடிய அந்த அலைன்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கும். அதாவது நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்றத இந்த படம் காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து டயாமேக்னடிசத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு தியரி பாத்தீங்க அப்படின்னா லாஞ்சவின் தியரி. இந்த லாஞ்சவின் தியரி வந்து கிளாசிக்கல் தியரி. இது ஒரு கிளாசிக்கல் தியரி. இப்ப இந்த தியரியை வந்து யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஞ்சவின். இது வந்து 1905ல லாஞ்சவின் எக்ஸ்பிளைன்ட் டயாமேக்னடிசம் கன்சிடரிங் ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஆட்டம். டயாமேக்னடிசம் எதனால உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஆர்பிட்டல் மோஷன் அப்படின்னா நம்ம வந்து நியூக்ளியஸை சுத்தி வரக்கூடிய எலக்ட்ரானின் இயக்கம். ஏன்னா எலக்ட்ரான் வந்து இரண்டு விதமா இயங்கும். ஒன்னு வந்து ஸ்பின் மோஷன், அல்லது வந்து இந்த சுற்றுப்பாதை இயக்கம். இந்த சுற்றுப்பாதை இயக்கம் சுத்தி வரக்கூடிய இயக்கத்துக்கு தான் பேர் என்னன்னா ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான். இந்த ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான் தான் நமக்கு வந்து டயாவை உருவாக்குது அப்படின்றது இந்த கான்செப்ட். இப்ப ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து இப்போ வந்து நார்மலா ஒரு ஆட்டம் வந்து ஒரு ஆட்டம் இருக்கு. ஆட்டம்னா நியூக்ளியஸ் இருக்க போது, அப்புறம் எலக்ட்ரான் இருக்க போது. அப்புறம் நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். அதனால நார்மலா வந்து என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரானுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கும். என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வட்டப்பாதையில சுத்த வைக்குது.
அந்த வட்டப்பாதையில சுத்தணும்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மைய நோக்கு விசை தேவை. அப்ப இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்ன கொடுக்குதுன்னா மைய நோக்கு விசையை கொடுக்குது. அதை நம்ம வந்து எஃப்சி ஈக்குவல் டு அதோட வேல்யூ வந்து எம்இ ஸ்கொயர் பை ஆர் அல்லது எம் ஒமேகா நாட் ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்காத போது இந்த எலக்ட்ரான் சுத்தக்கூடிய திசை வேகம் கோண திசை வேகம் பாத்தீங்கன்னா ஒமேகா நாட்ன்ற கோண திசை வேகத்துல சுத்திட்டு இருக்கும். இப்ப நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஆட்டமுக்கு கொடுக்க போறோம். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அங்க செயல்படுகிறது. இப்ப நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்றது நம்ம வந்து ஒரு சார்ஜ் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இயங்குச்சுன்னா அது மேல ஒரு ஃபோர்ஸ் செயல்படும். அந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பேரு. இப்ப இந்த ஆட்டத்து மேல நம்ம இந்த மையநோக்கு விசை இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இல்லாம இப்ப அடிஷனலா ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆட் ஆக போகுது. எப்ப அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட நீங்க கொடுக்கும்போது லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஒன்று ஆட் ஆகும். இப்ப இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு அடிஷனல் ஃபோர்ஸ் கொடுக்குது இல்லையா. அப்ப அந்த அடிஷனல் ஃபோர்ஸால இப்ப எலக்ட்ரானுடைய என்ன மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய இந்த கோண திசைவேகம் சொல்றேன் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அல்லது ஆங்குலர் வெலாசிட்டி அது வந்து சேஞ்ச் ஆயிடும். அது வந்து என்னவா மாறுதுன்னா ஒமேகா மாநாட்டிலிருந்து ஒமேகாவாக மாறுகிறது. ஆரம்பத்துல அந்த நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்காத போது அதனுடைய வெலாசிட்டி ஒமேகா நாட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கும் போது அதனுடைய ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா ஒமேகாவா மாறுது. சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாக்கலாம். இப்ப நம்ம ஒமேகா நாட் அண்ட் ஒமேகா ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம சில கால்குலேஷன் மூலமா கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த கால்குலேஷன்லாம் நம்ம வந்து மறைச்சிட்டோம், ஏன்னா அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம உங்களுக்கு தேவையில்லை. டைரக்டா எங்க வந்துடலாம் அப்படின்னா இந்த டேர்முக்கு நீங்க வந்துடலாம். இப்போ ஒமேகாவுக்கும் ஒமேகா நாட்டுக்கும் உள்ள ரிலேஷன் இது. அதுக்கப்புறம் இதை சுருக்கி நம்ம வந்து ஒமேகா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா நாட் மைனஸ் E/2mv அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து அதுக்கப்புறமும் நம்ம அந்த EB/2mன்றத ஒமேகா எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஒமேகா எல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா லார்மர் ஃப்ரீக்வன்சி. அப்ப ஆக்சுவலா இப்ப நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதுல வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னோம். இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் வந்து எவ்வளவு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம நார்மல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். எவ்வளவு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிருக்கு ஒமேகாவுக்கும் ஒமேகா நாட்டுக்கும் இடையில எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா EB/2m. இந்த EB/2mக்கு என்ன பேரு நார்மல் ஃப்ரீக்வன்சி அல்லது பிரெசிஷனல் ஃப்ரீக்வன்சி. இந்த சேஞ்ச் ஆன இந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது புதுசா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்போசிட்டா கிரியேட் பண்ணும். ஆப்போசிட் மீன்ஸ் என்னன்னா நமக்கு இந்த ஃபார்முலா படி இப்ப வந்து ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா பிளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா நாட் மைனஸ் E/2mb. இந்த மைனஸ் E/2mb பதிலாக நீங்க ஒமேகா எல் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ வந்து ஒமேகா ஈக்குவல் டு இப்போ வந்து ஆல்ரெடி பிளஸ் ஒமேகா நாட் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒமேகா எல் வந்து எப்பவுமே மைனஸ்ல தான் இருக்க போகுது, மைனஸ் ஒமேகா எல். இந்த பிளஸ் ஒமேகா நாட்ன்றது எப்ப கிடைக்கும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து பேரலா இருந்தா, எலக்ட்ரான் பேரலா இருந்துச்சுன்னா பிளஸ் ஒமேகா நாட். அதுவே எலக்ட்ரான் வந்து ஆன்டி பேரலா இருக்குது அப்படின்னா வந்து நம்ம இங்க என்ன போட போறோம், நம்ம வந்து மைனஸ் ஒமேகா நாட் போட போறோம். அப்போ வந்து இங்க மைனஸ் ஒமேகா எல் அப்படியே தான் இருக்கு, ஏன்னா ஒமேகாலுக்கு ஒரே சைன் தான். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பேரலா இருக்கும் போது மைனஸ் ஒமேகா எல் பேரலல் பிளஸ் போட்டுறோம், இங்க மைனஸ் வந்துருது. அப்போ ஒமேகா வந்து என்ன ஆகும், நமக்கு பேரலா இருக்கும் போது ஒமேகா நாட்டையோட மைனஸ் பிளஸ் மைனஸ் இருக்கிறதுனால குறையும். அப்ப வந்து ஒமேகா வந்து இப்ப வந்து குறையும், ஒமேகா நாட்டை விட குறையும். இந்த கேஸ்ல வந்து ஒமேகா நாட்டை விட நமக்கு வந்து ஒமேகா கம்மியாகும். அதுவே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா நாட்னா இது வந்து இப்போ வந்து எலக்ட்ரான் இஸ் ஆன்டி பேரலல். ஆன்டி பேரலா இருக்கும்போது இந்த ஒமேகா எல் நார்மல் ஃப்ரீக்வன்சி அதோட ஆட் ஆகுது. ஆட் ஆகுறதுனால இப்ப ஒமேகா வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஒமேகா நாட்டை விட அதிகரிக்கும், ஒமேகா கிரேட்டர் தன் ஒமேகா நாட். அதாவது மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து பேரலல் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது ஏற்கனவே இருந்த அந்த கோண திசைவேகம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது பேரலா இருந்தா கோண திசைவேகம் குறைகிறது. அதுவே வந்து ஆன்டி பேரலா இருந்துச்சுன்னா திசைவேகம் அதிகரிக்கிறது. இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கும், அதனுடைய இதுக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப ஆக்சுவலா இங்க நமக்கு ஒரு அடிஷனல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டட். இந்த அடிஷனல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா கிரியேட் ஆகுது. அது கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னா இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச், அந்த நார்மல் ஃப்ரீக்வன்சி அல்லது பிரெசிஷன் ஃப்ரீக்வன்சி. இதுதான் வந்து நமக்கு வந்து லாஞ்சவின் தியரி.
இந்த லாஞ்சவன் தியரியில நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து லார்மர் ஃப்ரீக்வன்சி இதுக்கான ஃபார்முலா நம்ம கேட்கலாம். இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஒமேகா L equal to EB by 2M. அது EB by 2M. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ஒமேகா equal to ஒமேகா நாட் பிளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா L. இது நம்ம இங்க வந்து the plus or minus sign on omega naught implies that those electrons whose orbital moments are parallel to the field are slowed down by omega L. அதாவது parallel வந்து ஸ்லோவாகவும் அது வந்து ஆன்டி பேரலல்ன்றது ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது, அதனால அது ஸ்பீடாகவும் மாறும். இப்போ this frequency change gives rise to a magnetization. அப்போ வந்து parallel and anti parallel இருக்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால நமக்கு வந்து மேக்னடைசேஷன் கிரியேட் ஆகும். இப்போ இது எல்லாமே விட்டுருங்க, விட்டுட்டு டைரக்டா வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடலாம். மேக்னடைசேஷன் அப்படின்ற ஃபார்முலாவுக்கு நம்ம டெரிவேஷன்ல இருந்து எதுவும் நம்ம பெருசா கேட்க போறது இல்லை. அது நம்ம மேக்னடைசேஷன் M ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வேல்யூ. இது ஜென்ரலான ஃபார்முலா நமக்கு வந்து மேக்னடைசேஷனுக்கு. இப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கிடைச்சிடும். M ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் HN Z E ஸ்கொயர் R நாட் ஸ்கொயர் பை 6M. நமக்கு தேவை சசப்டிபிலிட்டி. சசப்டிபிலிட்டிக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா M by H. அப்ப இந்த M ல இருக்கக்கூடிய H கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சசப்டிபிலிட்டி கிடைச்சிருது. இதுதான் வந்து நமக்கு வந்து லாஞ்சவின் தியரியின் படி டயாமேக்னெட்டிக்கான சசப்டிபிலிட்டி ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு இம்பார்ட்டன்ட். அதாவது psi equal to minus mu naught, மைனஸ்ல இருக்கும் சசப்டிபிலிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் டயாமேக்னெட்டிக் வந்து சசப்டிபிலிட்டி இஸ் மைனஸ். இப்போ மைனஸ் mu naught n z e ஸ்கொயர் r நாட் ஸ்கொயர் பை 6m. இப்போ above equation is the classical Langevin equation for diamagnetism. The induced dipole moment has a direction opposite to the applied magnetic field. அதனாலதான் நமக்கு வந்து மைனஸ் வருது. அடுத்த கன்க்ளூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா almost all materials exhibit diamagnetism though it is masked by the other magnetic effect. இதோட மீனிங் என்ன அப்படின்னா அனைத்து பொருள்கள்லயுமே என்ன இருக்கும்னா இந்த டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஏன்னா எல்லா ஆட்டம்ஸ்லயுமே என்ன இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அது வந்து வட்டப்பாதையில நமக்கு சுத்தி வருது. அப்ப கண்டிப்பா வந்து ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டிப்பா இருக்கும். சோ அதனால நமக்கு அனைத்துலயுமே டயாமேக்னடிசம் இருக்கும். ஆனாலும் ஏன் வெளியில தெரியறது இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு பேராமேக்னெட்டிக் பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய பேராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தியா இருக்கும். அதனால டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து அது வந்து என்ன ஆயிருதுன்னா மறைஞ்சு போயிடுது. அது மாதிரி ஃபெர்ரோமேக்னெட்டிக்லயும் டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனா அதனுடைய எஃபெக்ட் கூட இருக்கிறதுனால டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு மறைஞ்சு போயிருதுன்னு சொல்றோம். அடுத்து சசப்டிபிலிட்டி இஸ் ப்ரொபோஷனல். சசப்டிபிலிட்டி இஸ் ப்ரொபோஷனல் டு த சைஸ் ஆஃப் த ஆட்டம். ஏன்னா இந்த என்னன்றது பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் அப்படின்றத குறிக்கும். அப்ப சசப்டிபிலிட்டி வந்து என்னுக்கு ப்ரொபோஷனல் ஆகுறதுனால நம்ம சைஸ் ஆஃப் த ஆட்டத்துக்கு ப்ரொபோஷனல் சொல்றோம். அடுத்து அதே மாதிரி இசட்ன்றது அட்டாமிக் நம்பர், அதை குறிக்குது. அப்ப therefore susceptibility is proportional to the atomic number. அட்டாமிக் நம்பருக்கும் ப்ரொபோஷனலா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சசப்டிபிலிட்டி ஃபார்முலா, இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா எங்கேயுமே டெம்பரேச்சர் டேர்ம் இருக்காது. சோ அதனால டயாமேக்னெட்டிக்கோட சசப்டிபிலிட்டி வந்து நமக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சரை சார்ந்து இருக்காது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வந்து கை ப்ரொபோஷனல் ஆர் நாட் ஸ்கொயர், ஆர் நாட் ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலா இருக்குது. ஆர் நாட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானுடைய ரேடியஸ், நியூக்ளியஸ்ல இருந்து எலக்ட்ரான் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றது. அப்ப வந்து ஆர் நாட் அதிகமா இருந்தா, அதாவது தூரம் அதிகமா இருந்தா கை அதிகமா இருக்கும். அப்படின்னா யாருக்கு தூரம் யாருக்கு அதிகமா இருக்கும்னா அவுட்டர் எலக்ட்ரான்ஸ்க்கு தூரம் அதிகமா இருக்கும். அப்ப வந்து டயாமேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டில யாருக்கு முக்கிய பங்குன்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் எலக்ட்ரான்ஸ்க்கு லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொல்றோம். The diamagnetism is attributed to the influence of the magnetic field on the orbital momentum of the electron. இது ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம், ஆர்பிட்டல் மொமெண்டம் தான் டயாமேக்னடிசத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததுடைய டிராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஞ்சவின் தியரியுடைய டிராபேக்ஸ் வந்து in the most of the diamagnetic material the sky varies with temperature at a very low temperature. very low temperatureல கை வந்து டெம்பரேச்சரை சார்ந்து இருக்கு. ஆனா லாஞ்சவின் தியரி வந்து படி டயாமேக்னடிசம் வந்து டெம்பரேச்சரை சார்ந்து இருக்காது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த நோட் அதுல பாத்தீங்கன்னா டயாமேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி எதனால உருவாகுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம தியரியில சொன்னோம், லார்மர் ப்ரெசிஷன் ஆஃப் த எலக்ட்ரானிக் ஆர்பிட், அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி லார்மர் ப்ரெசிஷன் தான் நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் உருவாக்குது. அடுத்த கை ஃபார் த மோஸ்ட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் ஆஃப் த டிராஃப், அதாவது டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கான சசப்டிபிலிட்டி வந்து 10⁻⁻⁶ அந்த ஆர்டர்ல இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
காப்பர்ன்றது ஒரு டயாமேக்னெட், அதோட எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா -9 × 10⁻⁶. ஓகே, இப்போ இந்த செஷன் வந்து